நியூஸ்7 தமிழுக்கு உங்களை வரவேற்கிறேன். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கு மாநில தேசிய அளவில் கட்சிகள் தங்களை தயார்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் மக்களை தேர்தலுக்கு தயார்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை நியூஸ்7 தமிழ் துவக்கி வைக்கிறது பார்லிமெண்ட் பராக் நிகழ்ச்சியின் மூலமாக. இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய தொகுதியை சார்ந்த எம்பி என்ன மாதிரியாக செயல்பட்டிருக்காரு, அவர் எப்படியெல்லாம் செயல்பட்டிருக்காருங்கிறதுக்கு நாங்கள் மதிப்பீடுகளை செய்ய இருக்கிறோம். அதற்காக நம்மோடு 2 சிறப்பு விருந்தினர்கள் நம்முடைய அரங்கத்தில் இணைஞ்சிருக்காங்க. திரு கோலாகல சீனிவாஸ் மூத்த பத்திரிகையாளர் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காரு. அதே போல் திரு தராசி ஷியாம் அவர்களும் நம்மோடு இணைஞ்சிருக்கிறார். இவங்க 2 பேர்த்திட்டையும் பல்வேறு கருத்துக்களை கேட்க இருக்கிறோம். முன்னதான் இன்றைக்கு எந்த தொகுதியை குறித்து பார்க்க போகிறோம், இந்த தொகுப்பில் பார்ப்போம். இயற்கை சீற்றங்களால் அதிகம் பாதிக்கப்படும் தொகுதியான நாகப்பட்டினம் தொகுதி குறித்து தான் இன்று பார்க்க போகின்றோம். விவசாயமும் மீன்பிடி தொழிலும் பிரதானமாக இருக்கும் நாகப்பட்டினம் தொகுதியில் அதிமுக, திமுக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் குறிப்பிட்ட இடைவெளியில் வெற்றி பெற்றிருக்கின்றன. தமிழகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு சாதகமான தொகுதிகளில் ஒன்றாக நாகப்பட்டினம் தொகுதி விளங்குகிறது. கருணாநிதியின் மறைவால் காலியாக இருக்கும் திருவாரூர் தொகுதி, உப்பளங்களுக்கு பெயர் போன வேதாரண்யம் தொகுதி, 2008 தொகுதி மறுசீரமைப்பில் உருவான கீழ்வேலூர் தொகுதி, மக்களவை தொகுதியின் தலைமையகமான நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி, உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் வெற்றி பெற்ற நன்னிலம் சட்டமன்ற தொகுதி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதிக முறை வெற்றி பெற்ற திருத்துறைப்பூண்டி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது நாகப்பட்டினம் மக்களவை தொகுதி. இந்த தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 12,09,925. ஆனால் கடந்த 2014 மக்களவைத் தேர்தலில் வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை 9,39,400 பேர் மட்டுமே. 2016 சட்டமன்ற தேர்தலில் நாகப்பட்டினம் மக்களவை தொகுதிக்குட்பட்ட 6 தொகுதிகளில் 4ஐ அதிமுக கைப்பற்றியிருந்தாலும் வாக்குகளின் அடிப்படையில் திமுக முன்னிலை வகிக்கிறது. திமுக கூட்டணியில் நாகப்பட்டினம் தொகுதி கம்யூனிஸ்டுகளுக்கு ஒதுக்கப்படும் வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. கம்யூனிஸ்டுகள் திராவிட அரசியல்லாம் வேரூன்றி இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் தொகுதி குறித்து தான் இன்றைய தினம் பார்க்க போகிறோம். இந்த நாகப்பட்டினம் தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றம் சென்றவர் யார், என்ன மாதிரியாக செயல்பட்டிருக்கிறார், இந்த தொகுப்பில் பார்ப்போம். நாகப்பட்டினம் தொகுதியிலிருந்து அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2வது உறுப்பினரான கோபால் 1959 நவம்பர் 10 அன்று பிறந்தவர். மருத்துவரான கோபால் 1991 முதல் 96 வரை நன்னிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். கடந்த 2014 மக்களவைத் தேர்தலில் அவருக்கு வாய்ப்பு வழங்கினார் ஜெயலலிதா. நாகப்பட்டினம் தொகுதியில் தொடர்ச்சியாக 15 ஆண்டுகள் மக்களவை உறுப்பினராக இருந்த திமுகவின் AKS விஜயனை 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்திய கோபால் முதன்முறையாக மக்களவை உறுப்பினராக தேர்வானார். தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளில் நிறைவேற்றப்படாததும் திமுக வலுவாக இருப்பதும் எம்பிக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். நாகப்பட்டினம் தொகுதி குறித்தும் அதை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய எம்பி கோபால் குறித்தும் தான் இன்றைய தினம் நம்ம மதிப்பிட இருக்கிறோம். திரு கோலாகல சீனிவாஸ், நாகப்பட்டினம் தொகுதியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த அல்லது முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக இருக்கு? அதாவது புயல் வருகிற போதெல்லாம் பேசப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு தொகுதி. இந்த தொகுதி ஆக்சுவலாக காவிரி டெல்டாவுடைய கடைமடையில் இருக்கக்கூடிய ஒரு லாஸ்ட் தொகுதி, ரொம்ப முக்கியமானது. வெள்ளம், வறட்சி, புயல், இந்த 3க்கும் அடிக்கடி இலக்காகக்கூடிய ஒரு வல்னரபிள் கான்ஸ்டியூன்சினா இது வரும். அதோடு மட்டுமல்ல, இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்தியாவில் இருக்கிற மாவட்டங்களிலேயே அதிக குடிசைகள் இருக்கிற மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம். ஸோ அதையும் உள்ளடக்கின ஒரு தொகுதி இந்த இது. தமிழ்நாட்டில் பெரிய செல்வாக்கோட கம்யூனிஸ்டுகள் இல்லை என்றாலும் இந்த தொகுதியிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 6 முறை தேர்வு பெற்றிருக்கிறது. அந்த AKS விஜயன் ஒரு விதிவிலக்கா தொடர்ந்து 3 முறை 15 இயர்ஸ் அவர் வந்திருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 முறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து வந்திருக்கு. அதோடு மட்டுமல்ல, அதுக்கு உட்பட்ட அந்த திருத்துறைப்பூண்டி அந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அங்கிருந்து 10 முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் 10 முறை தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கான்ஸ்டியூன்சி இது ஒரு மிக முக்கியமான, தமிழகத்தின் மிக முக்கியமான கட்சிக்கும் போகலாம் அல்லது கூட்டணி கட்சிக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படலாம். அந்த மாதிரியான சாத்தியக்கூறுகளை கொண்ட ஒரு முக்கியமான தொகுதி. நிச்சயமா. திரு ஷியாம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அங்கே கம்யூனிஸ்டுகள் வேரூன்றின ஒரு தொகுதி, திராவிட இயக்கமும் வளர்ந்த தொகுதிகளில் முக்கியமானது, இயற்கை சார்ந்தும் பல சீற்றங்களுக்கு உட்படக்கூடிய அந்த தொகுதியை ஷியாம் எப்படி மதிப்பிடுறாங்க? நாகப்பட்டினம் தொகுதியில் மறுசீரமைப்புக்கு பிறகு அதில் நிறைய மாறுபாடுகள் இருக்குது. நேரடியாக பொதுப்படையாக நம்ம இடதுசாரிகள் இல்லைன்னா கம்யூனிஸ்டுகள் ஆதரவுன்னு அதை சொல்லிட முடியாது. மன்னார்குடி தொகுதி முதல்ல நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு இருந்தது. இப்போ அதை எடுத்துட்டாங்க. எடுத்து தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதியோட மன்னார்குடி சேர்ந்துருச்சு. அதுபோல் கீழ்வேலூர் தொகுதி புதுசாக உருவாக்கப்பட்ட தொகுதி.
அது இப்போ நம்ம நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியோடு இருக்குது. நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியோட அந்த ஓட்டிங் பேட்டர்னில் வந்து நாகூர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நாகூர் வந்து நாகூரோட தர்கா ரொம்ப பாப்புலர். நாகூரில் என்ன பிரச்சனைன்னா அவங்க வந்து அங்கே பக்கத்தில் காரைக்கால் வந்து பாண்டிச்சேரி மாநிலம், அங்கே வந்து ஒரு துறைமுகம் வந்து தனியார் துறைமுகம். அந்த துறைமுகத்தோட கழிவு நச்சு எல்லாம் வந்து நாகூரை பாதிக்குது அப்படிங்கிறது அவங்களோட நெடுநாள் பிரச்சனை. அதுக்காக யாருமே எந்த நடவடிக்கையும் வழக்கம் போல் நம்ம செய்யலை. மத்திய அரசாங்கம் எப்பவும் போலயே வந்து அதை கண்டுக்கிறதே இல்லை. நம்ம பிரச்சனைகளை மத்திய அரசாங்கம் கண்டுக்கிறது இல்லைங்கிறதா நமக்கு நடைமுறையாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆட்சி நான் சொல்ல வரல, இது ரொம்ப நாளாக அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்குது. அப்போ அதுக்கான குறைந்தபட்சம் அந்த மாசுகளை அகற்றுவதற்காகவாவது ஏதாவது பணம் ஒதுக்கீடு பண்ணி செய்யணும். அதுவும் வந்து செய்யலை. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஹைட்ரோ கார்பன் ப்ராப்ளம் அங்கே பெர்மனெண்ட்டாக அங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. காவிரி கடைமடையோட பிரச்சனை என்னன்னா முழுமையாக வந்து மழை பெய்து தண்ணீர் வரப்போகுது அப்படின்னா மழையோட சேர்ந்து புயலும் வந்துடும். நாகப்பட்டினம் என்பது நம்ம கோலாகல சீனிவாஸ் சொன்ன மாதிரி புயலுக்கு ரொம்ப ரொம்ப பாப்புலர். ஆனால் நாகப்பட்டினம் துறைமுகம், அந்த துறைமுகம் வந்து உண்மையாகவே ஒரு பெரிய துறைமுகம். அப்படி அதில் போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும், மிகச்சிறந்த ஆகச்சிறந்த துறைமுகங்களில் இது ஒன்றுங்கிற மாதிரி. ஆனால் மீன்பிடி துறைமுகம் லெவலுக்கு அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அவ்வளோ ஒரு மோசமான கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலேயே புறக்கணிக்கப்பட்ட தொகுதின்னு ஒரு 5-6 தொகுதி நீங்கள் எடுத்தீங்கன்னா நாகப்பட்டினம் கண்டிப்பாக அதில் இடம்பெறும். யாருமே நாகப்பட்டினத்தை கண்டுக்கிறதே கிடையாது. இது வந்து பழைய தஞ்சாவூர் மாவட்டம். நீங்கள் வந்து தஞ்சாவூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் அது ஒரு பகுதி. நாங்கள் வந்து திருச்சியில் பணியாற்றும் போது நாகப்பட்டினம் வரைக்கும் எங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன். வேதாரண்யம் வந்து வெரி பாப்புலர். என்னன்னா இப்பவும் நீங்கள் சமீபத்தில் கஜா புயலில் வேதாரண்யத்தோட பாதிப்புகள்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் வேதாரண்யம் வந்து ஒரு காலகட்டத்தில் ஈழத்தமிழர் போராட்டத்தோட அச்சாணியாக திகழ்ந்தது. வேதாரண்யம் என்கின்ற தமிழகத்து நகர் ஈழத்தமிழர் போராட்டத்தோட அச்சாணியாக திகழ்ந்தது. வேதாரண்யத்தில் வந்து ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டதாக சந்தேகிக்கப்பட்ட ஒரு பெரிய பாப்புலரான சண்முகம் வந்து வேதாரண்யத்துக்காரர். இன்னைக்கும் வந்து நீங்கள் வேதாரண்யத்துக்கு எங்கள் காலகட்டத்தில் நாங்கள் போகும்போது இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து வந்து செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு திருப்பி யாழ்ப்பாணத்துக்கு போட்டில் போய் சேர்ந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிளேஸ் நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிற வேதாரண்யம். அந்த வேதாரண்யத்தில் இருக்கிற அதே மனோபாவம் நாகப்பட்டினம் வரைக்கும் பிரதிபலிக்கும். அதாவது ஈழத்தமிழர் ஆதரவு நிலை, தமிழ் உணர்வாளர்களோட போக்கு, இடதுசாரி சிந்தனைகள், இது எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையான தொகுதி. அதை தாண்டி மீனவர் பிரச்சனை இருக்கிற ஒரு தொகுதியாக இருக்குது. இப்படி சில பிரச்சனைகளை நம்ம பட்டியலிடக்கூடிய ஒரு தொகுதி. அதுவும் இல்லாமல் கிறிஸ்துவர்கள் கணிசமாக இருக்கக்கூடிய, இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கக்கூடிய, இப்படி பலதரப்பட்ட மக்களும் கணிசமாக இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் இருந்து ரெப்ரசன்ட் பண்ண நாடாளுமன்றத்துக்கு பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய எம்பி கோபால் என்ன மாதிரியாக செயல்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான மதிப்பீடலை இனி தொடங்குவோம். கோபால் அவர்கள் வருகையை எந்த அளவுக்கு நாடாளுமன்றத்துக்குள்ள உறுதி செஞ்சிருக்கிறார், அதன் அடிப்படையிலான மதிப்பெண் என்ன பார்ப்போம். நாகப்பட்டினம் எம்பி கோபால் தன்னோட வருகைக்காக பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண் அப்படிங்கிறது 10க்கு 7 மதிப்பெண்களை திரு கோபால் அவர்கள் பெற்றிருக்கிறார். 10க்கு 7 மதிப்பெண்களை திரு கோபால் அவர்கள் பெற்றிருக்கிறார். இந்த 7 மதிப்பெண் அப்படிங்கிறது சில கூறுகளினுடைய அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம். தேசிய மாநில சராசரி அப்படிங்கிற அடிப்படையில் இருந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர் நாடாளுமன்றத்தில் 80% வருகையை உறுதி செஞ்சிருக்கிறார். இது தேசிய சராசரிக்கு சரிநிகர் சமமாகவும் மாநில சராசரியை விட கூடுதலாகவும் இருக்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நாடாளுமன்றத்தில் ஒரு சிறப்பான வருகையை பெற்றிருந்தாலும் கூட தமிழகத்திற்காக எந்த அளவுக்கு அவர் தன்னுடைய குரலை வந்து பிரதிபலிச்சிருக்கிறார், அதற்கான மதிப்பெண் என்ன பார்ப்போம். தமிழகத்தின் குரலா திரு கோபால் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண் அப்படிங்கிறது 10க்கு 5 மதிப்பெண்களை திரு கோபால் பெற்றிருக்கிறார். இதற்கான காரணம் அப்படின்னு ரொம்ப முக்கியமான விஷயங்களை சொல்லலாம். ஏன்னா கடந்த மற்ற அதிமுக எம்பிக்களை விட சிலரை விட இது கூடுதலான மதிப்பெண் கூட 10க்கு 5 அப்படிங்கிறதே காரணம். நிறைய விஷயங்களில் தமிழகத்தின் சார்பில் அவர் பிரதிபலிச்சிருக்கிறார். தொடர்ச்சியாக நாடாளுமன்ற செயல்பாடு எந்த அளவுக்கு அவர் வைத்திருக்கிறார், நாடாளுமன்றத்துக்குள்ள அதற்கான பிரத்யேக செயல்பாடுகளுக்கான மதிப்பெண்கள் எவ்வளவு பார்ப்போம். வருகை பதிவு சிறப்பாக இருக்குது. தமிழகத்திற்கான குரல் கூட சரிநிகர் சமமான அளவுக்கு பாதி மதிப்பெண்களை பெற அளவுக்கு இருந்திருக்கு. ஆனால் நாடாளுமன்றத்துக்குள்ள செயல்பாடு அப்படிங்கிறத பொறுத்தளவு 10க்கு 3 மதிப்பெண்களை மட்டும்தான் திரு கோபால் அவர்கள் பெற்றிருக்கிறார். 10க்கு 3 மதிப்பெண்கள் மட்டும்தான், ரொம்ப சொற்பமான மதிப்பெண்களை தான் பெற்றிருக்கார். இதற்கான காரணம் நம்ம சில கூறுகளினுடைய அடிப்படையில் பார்க்க வேண்டியிருக்கு. அவர் எந்த அளவுக்கு விவாதங்களில் பங்கேற்றிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது மாநில தேசிய சராசரியை விட ரொம்ப குறைவான விவாதங்களில் பங்கேற்றிருக்கிறார். வெறும் 37 விவாதங்களில் மட்டும்தான் திரு கோபால் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார். இது மாநில சராசரியை விடவும் தேசிய சராசரியை விடவும் ரொம்ப குறைவான விவாதங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இந்த விவாதங்களில் பங்கேற்ற திரு கோபால் அவர்கள்
எவ்வளவு கேள்விகளை கேட்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. எந்த அளவுக்கு கேள்விகளை கேட்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மொத்தமாக 302 கேள்விகளை திரு கோபால் அவர்கள் எழுப்பியிருக்கிறாரு. இந்த 302 கேள்விகள் அப்படிங்கிறது தேசிய சராசரியை விட கூடுதலாக இருந்தாலும் மாநில சராசரியை விட குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தேசிய சராசரிங்கிறது இயல்பாகவே பாதிக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள், அவர்கள் கேள்வி எழுப்பதற்கான வாய்ப்புங்கிறது குறைவு. அதிமுக உள்ளிட்ட கட்சிகள்லாம் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறனால நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க. அதனால தான் மாநில சராசரி கூடுதலாகவே இருக்குது. அந்த அடிப்படையில் இருந்து பார்க்கும்பொழுது கோபால் அவர்களுடைய செயல்பாடு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதா நம்ம மதிப்பிட வேண்டியிருக்கு. தொடர்ச்சியா எத்தனை தனிநபர் மசோதாவை தாக்கல் செஞ்சிருக்காரு நம்ம பார்க்கும் பொழுது மற்ற அதிமுக தமிழகத்திலிருந்து பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மற்ற 2 எம்பிக்கள் எல்லோரும் சேர்ந்து 0 அளவுக்கு தான் தனிநபர் மசோதாவை தாக்கல் செஞ்சிருக்காங்க. தேசிய சராசரி 2 இருக்கும் பட்சத்தில் கூட அதற்கு கோபால் அவர்களும் விதிவிலக்கு இல்லை. தொடர்ச்சியா தொகுதியை பார்வையிட்டதற்கான மதிப்பெண்கள் என்ன பார்ப்போம். தொகுதியை பார்வையிட்டதை பொறுத்தளவு அவர் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண் அப்படிங்கிறது 10க்கு வெறும் 3 மதிப்பெண்களை தான் பெற்றிருக்கிறார். 10க்கு 3 மதிப்பெண்களை பெறக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய தொகுதி செயல்பாடானது இருந்திருக்கு தொகுதியை பார்வையிட்டதன் அடிப்படையில். என்ன சொல்லி இருக்கிறார் எம்பி நாடாளுமன்ற தேர்தலின் போது? இந்த எம்பி என்ன விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட சொல்லி வாக்குகளை சேகரிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட கேள்விகளாக முன் வச்சிருந்தோம். அதற்கான பதிலை மக்கள் கொடுத்துருக்காங்க. அந்த பதிலை பார்ப்போம். 9,50,000 ரூபாயில் சிவங்கோயில் எதிரில் உயர்மின் கோபுரம் அமைக்கப்பட்டது. அது சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பல நலத்திட்டங்களை அவர் செய்து வருகிறார். ஆனால் அவர் சில குறைபாடு அடிக்கடி வருவதில்லை. அது ஒரு குறைபாடு. இந்த தொகுதிக்கு என்ன செஞ்சார்? அவருக்கு மத்திய அரசு அவருடைய தொகுதி மேம்பாட்டுக்காக கொடுத்த தொகுதி மேம்பாட்டு பணம் எங்கே? அதுக்கு இந்த ஊருக்கோ இல்லை நாகை மாவட்டத்துக்கு என்ன செஞ்சார்? எதுவுமே செய்யலை. அதுக்கு எது செஞ்சாருங்கிறதுக்கு ஆதாரமும் கிடையாது. இப்பொழுது நீங்கள் தான் கோபால் வந்து யார் என்பது கேட்பது எங்களுக்கு தெரிய வருகிறது. அவர் டெல்லியில் இருக்கிறாரா என்று ஒரு தடவைக்கு டெல்லியில் கூட சென்று பார்த்தால் அங்கேயும் இல்லை. எந்தவித கோரிக்கையும் தொகுதிக்காக நாங்கள் கொடுக்கவும் முடியவில்லை, அவரை சந்திக்கவும் முடியவில்லை. இதேமாரி நாகூர் மக்கள், தொகுதி மக்கள் அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நிறைய சேவைகள் தேவைப்படுகிறது. அப்படி என்று தயவுசெய்து யாராவது சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்பி வந்து யார் என்னெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. எங்கள் ஏரியாவுக்கு அவர் வந்ததும் கிடையாது. இது வரைக்கும் எங்கள் தொகுதிக்கு எந்த ஒரு நன்மையும் அவரால் எங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. எந்த நன்மையும் எங்களுக்கு செஞ்சது கிடையாது. இது வரைக்கும் இந்த கஜா புயலால் பாதிக்கப்பட்டிருக்கோம். அது வரைக்கும் எங்களுக்கு வந்து நாடாளுமன்றத்திலேருந்து எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடையாது. நிறைய வாட்டி அவரை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் அவர் எப்படி இருப்பார்னு கூட எங்களுக்கு தெரியாது. எங்கள் தொகுதி மக்கள் யாருக்குமே தெரியாது. அவர் இன்னும் வர முடியாது. இனிமேல் எங்கே வர போகிறார்? இந்த ஊருக்குள்ளேயே வர முடியாது. இந்த புயலடிச்ச மக்கள் கூட வந்து பார்க்கவில்லை அவர் என்னன்னு கூட தெரியல. அதனால அவருக்கு நம்ம இன்வெல்ட்டு எப்படி ஓட்டு போகிறது? வந்தாங்க, அவங்க வந்து ஓட்டு கேட்குறப்ப வந்தது மட்டும் அவங்க காரில் போனாங்க. காரில் போயிட்டு கை கும்பிட்டுட்டு போனாங்க. அது மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்க எப்போ வந்தாங்க, ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை கூட இங்கே வரல. அவ்வளோதான். அப்புறம் ஆளில்லா லெவல் கிராசிங் ஒன்று இருக்குது. அது இது வரைக்கும் ஆளில்லா லெவல் கிராசிங்கே கிடையாது இந்தியா ஃபுல்லான்னு சொல்ல போகிற காலகட்டத்தில் எவ்வளோ தடவை சொல்லியாச்சு. அந்த ஆளில்லா லெவல் கிராசிங் கூட இன்னும் அவர் பார்லிமெண்ட்டில் பேசலை. அத்தியாவசியம் இதுங்கிறது நாகை அரசு மருத்துவமனைங்கிறதுல சில வசதிகள் இல்லை. சாதாரண இதுக்கு போகிறவங்கள திருவாரூருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அங்கே போகிற மாதிரி இருக்குது. அந்த சாலையை பொறுத்த வரைக்கும் மிக மோசமானது. இரவு நேரங்களில் போகணும், நிறைய விபத்துகள் ஏற்படுது. அங்கே போயிட்டு வர்றதுங்கிறதே வந்து ஒரு பெரிய இது. நோயாளிகளை கொண்டு போகிறதுக்கான சாலை வசதிகளோ இதோ ஏற்றுருக்கோம். கோரிக்கைகள் மக்கள் பலமுறை சொல்லியிருக்கோம். அவர் இங்கே வந்தால் தானே நாங்கள் நிறைய ஷேர் பண்ணிக்க முடியும். அதாவது கட்சி ரீதியாகவும் இதாகவும் எங்களுக்கு மேலிட உள்ளவங்களை மட்டும் சொல்லியிருக்கோம். அவருடைய பலமாரி கோரிக்கைகளை பல வண்ணத்திலையும் வந்துட்டு மெயிலேருந்து எல்லாமே செஞ்சுருக்கிறோம். கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாக தெரிவிச்சிருக்கிறோம். சாலைகள் உள்ள செய்திகளும் தண்ணீர் வசதியும் லோக்கல் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் ஓரளவுக்கு செஞ்சுட்ருக்கிறாரு. அந்தளவுக்கு அவராலே முடியாது. ஆனால் எல்லாம் பேனருக்காக தான் செய்கிறாங்களே தவிர மக்களுடைய தேவைகளுக்காக செய்யலை. அது மட்டும் இல்லாமல் மீனவர்களுக்கு மத்தியில் தனி இலாக்கா வேணும்னு கேட்டோம். மின்துறையில் கேட்டோம். ஏற்கனவே சுஷ்மா ஸ்வராஜ்கிட்ட பேசியிருந்தோம். அவங்க நாங்கள் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கள் மீனவர்களுக்கு தனி இலாக்கா ஒதுக்கிட்டார் சொன்னாங்க. இப்போ அந்த மாதிரி வெளியுறவுத்தில் இருக்காங்க. நாங்களும் பார்த்து சொல்லிவிட்டோம். சம்பந்தம் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. கஜா புயல் பாதிப்பில் இந்த மீனவரெல்லாம் வாழ்வாதாரத்தை இழந்துட்டான். தமிழக அரசும் எந்த அறிவிப்பும் திருப்திகரமாக அறிவிப்பு இல்லை. இந்த சூழ்நிலை கூட எங்கள் எம்பி வந்து எங்களை இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்க. என்ன சொன்னார் எம்பி அப்படிங்கிறது குறித்து பார்த்துருந்தோம். தொடர்ந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த எம்பி செஞ்சிருக்கிறாரா, வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றிருக்காரா அப்படின்னு நம்முடைய செய்தியாளர் குழு அங்கு களத்திற்கே சென்று ஆய்வு செஞ்சுட்டு இருந்தது. அதன் அடிப்படையில் நம்முடைய செய்தியாளர் இலக்கியா தரக்கூடிய தகவல்களை நீ பார்ப்போம்.
நாகை நாடாளுமன்ற தொகுதியில் நாகப்பட்டினம், கீவளூர், வேதாரண்யம், திருவாரூர், நன்னிலம், திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட 6 சட்டமன்றங்களை உள்ளடக்கியது. இங்கு அதிமுக சார்பில் சென்ற நாடாளுமன்ற எலெக்ஷனில் திரு கோபால் அவர்கள் வெற்றி பெற்று இங்கே பதவி வைத்து வருகிறார். இந்த குறித்து நாங்கள் அவர் என்னென்ன நலத்திட்டங்கள் செய்திருக்கிறார் என குறித்து இந்த தொகுதி மக்களிடம் கேள்வி கேட்டபோது அவர்கள் அதாவது சாதாரணமாக இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய சாலைகளை மட்டுமே தான் சீரமைப்பு பணிகள் செய்திருக்கிறார். அதே போன்று ஆறுகள் இருக்கக்கூடிய சட்ரஸ்கள் அதாவது சீரமைப்பு பணிகளை மட்டும்தான் செய்திருக்கிறார். பெரும்பாலான பணிகளை இது வரைக்கும் செய்யவும் இல்லை. அதே போன்று விவசாயிகள் வைத்த கோரிக்கையாக கட்டமைப்புகள், அதாவது தண்ணீரை சேமிப்பதற்கும் தண்ணீர் வடிவமைப்பதற்கான கட்டமைப்புகளை ஏற்படுத்தவும் கோரிக்கை வைத்திருக்காங்க. அதான் இதுவரைக்கும் அவர் நிறைவேற்றவில்லை விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். அதே போன்று மீனவர்கள் சார்பிலும் இங்கே மீனவர்களுக்கான அதாவது உயிருக்கு உத்தரவாதம் தரக்கூடிய எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதே போன்று அவர்கள் மீன்களை பதப்படுத்துறதுக்கான ஒரு தொழிற்சாலை அமைத்து தரணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை என மீனவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். பெரும்பாலான கோரிக்கைகள் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை எனவே சொல்லி இந்த தொகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது குறித்து நம்ம எம்பி அவர்கள்ட்ட கேட்டபோது தனியார் மருத்துவமனையில் இதய அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவருடைய உதவியாளர் தெரிவித்துள்ளார். ஒளிப்பதிவாளர் அசோக்குடன் இலக்கியா, நியூஸ் 7 தமிழ், நாகப்பட்டினம். தொகுதி மேம்பாட்டு நிதியை எந்த அளவுக்கு இந்த எம்பி பயன்படுத்தியிருக்கார், அதற்கான மதிப்பெண்கள் என்ன பார்ப்போம். தொகுதி மேம்பாட்டு நிதியை பொறுத்தளவு நாகப்பட்டினம் எம்பியை பொறுத்தளவு நம்ம 20 மதிப்பெண்கள் இருந்து இதை மதிப்பிடுறோம். 20 மதிப்பெண்களுக்கு திரு கோபால் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண் அப்படிங்கிறது வெறும் 8 மதிப்பெண்களை தான் திரு கோபால் அவர்கள் பெற்றிருக்கிறார். அந்த அளவுக்கான ஒரு பணியாக இருக்குது. இதை சில கூறுகளினுடைய அடிப்படையிலிருந்து நம்ம பார்த்துருக்குங்கிறது. ஏன்னா எந்த அளவுக்கு அவர் செயல்பட்டிருக்கிறார், அது எந்த அளவுக்கு முழுமையாக பயனடைஞ்சிருக்கு அந்த மேம்பாட்டு நிதி அப்படிங்கிறது அடிப்படையிலேயும் இந்த மதிப்பெண்களை நம்ம வழங்கியிருக்கோம். மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை எந்த அளவுக்கு நிறைவேற்றிருக்கிறார், அதற்கான மதிப்பெண்கள் என்ன பார்ப்போம். அதிகபட்சமான மதிப்பெண்கள்ல இருந்து மக்களுக்கான அந்த வாக்குறுதி நிறைவேற்றத்துக்கான மதிப்பெண்களை நம்ம வழங்கியிருக்கிறோம். காரணம் 25 மதிப்பெண்கள்ல இருந்து நம்ம வழங்க வேண்டியதற்கான காரணம் ரொம்ப முக்கியமான விஷயம், மக்களினுடைய நம்பிக்கை சார்ந்தது அப்படிங்கிறதுனாலையும் ரொம்ப தேவையானதும் கூட அப்படிங்கிறதுனால 4 1 பங்கு அளவுக்கு மதிப்பெண்களில் இதை நம்ம மதிப்பிடுறோம். இதில் நம்ம பார்க்கும்பொழுது திரு கோபால் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண் அப்படிங்கிறது வெறும் 5 மதிப்பெண்களை தான் பெற்றிருக்கிறார். அந்த அளவுக்கான ஒரு வாக்குறுதி நிறைவேற்றத்தை தான் அவர் செஞ்சிருக்கிறத நம்ம மதிப்பிடுறோம். மக்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்றாங்க, நாகை தொகுதியினுடைய மக்கள் இந்த எம்பி குறித்து எப்படியான கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்கன்னு பார்ப்போம். இன்னைக்கு இப்போ அவருடைய தனிப்பட்ட நடவடிக்கையில் ஒரு நல்ல ஒரு சிறந்த மனிதர்ங்கிறத ஒரு 8 மார்க்குக்கு தாராளமாக கொடுக்கலாம். 10க்கு 0 தான் கொடுக்க முடியும் எங்களால். ஆமாம், எதுவுமே பண்ணலைங்க இதுவரைக்கும். இவ்வளோ பெரிய பாதிப்புலேயே பார்க்கலாம், அவருக்கு எப்படி மார்க் போட முடியும்? நாங்கள் அவருக்கு 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம், அவ்வளோதான். இல்லை, மதிப்பு கொடுக்குற மாதிரி இல்லை. நான் பார்த்ததுக்கு பிறகு மதிப்பு கொடுக்குறேன். இதனுடைய செயல்பாட்டுக்கு ஒரு 5 மார்க் கொடுக்கலாம், அவ்வளோதான் கொடுக்கலாம். அவர் 10க்கு இவர் விசிட் பண்ணி ஏதாவது பண்ணியிருந்தா நான் மார்க் கொடுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் 0 தான். என்னை பொறுத்தவரை 2 மார்க் கொடுப்பேன். ஏன்னா அவர் ஓட்டு வாங்குறதுக்கு இந்த ஊருக்கு வந்ததுனால 2 மார்க் பதிவு செய்கிறேன். 10க்கு 2 கூட கொடுக்க முடியாது அவருக்கு, கோபாலுக்கு. செயல்பாடு இருந்தால் தானே மார்க்கு கொடுக்க. செயல்பாடுங்கிறது ஒன்று இல்லைங்கிறப்ப அப்புறம் என்னத்துக்கு மார்க்கு? என்னையை பொறுத்த அளவுக்கு செயல்பாடு உள்ளவருக்கு மார்க்கு கொடுக்கலாம், செயல்பாடு இல்லாதவருக்கு மார்க்கு கொடுக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. இன்னும் இல்லை இன்னுங்கப்ப 0. 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். அவருக்கு 10க்கு மதிப்பெண்கள் அளிக்க வேண்டும் என்றால் என்னால் அளிக்கிறதுக்கே மனசே இல்லை. இருந்தாலும் 0.50% அவருக்கு அனுப்புகிறேன். 10க்கு மதிப்பெண் எப்படி கொடுக்க முடியும்? ஒன்றுமே பண்ணாமல் எப்படி மதிப்பெண் கொடுக்க முடியும்? 0 அவர். 10 மதிப்பெண்ணுக்கு அவருக்கு ஒரு 7 கொடுக்கலாம். ஏன்னா அவர் ஒன்றுமே செய்யாத காலத்தில் நம்ம மதிப்பெண் கேட்கும்போது நம்ம அவுட் ஆஃப் 10ன்னு சொல்லும்போது தான் 0க்கு கீழே தான் நம்ம கொண்டு போக முடியும். அது எங்களை மக்கள் சரி இருக்கிறாங்களே என்ன ஏது அவங்கள குறைய தீர்த்தா எங்களுக்கு பரவாயில்ல. எதுவுமே இன்ன வரைக்கும் பார்க்கல கொல்ல. அப்புறம் நாங்கள் என்ன சார் மார்க்கு கொடுக்கறது? நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இன்ன வரைக்கும் இந்த புயலும் சரி மழையிலும் சரி விசாரிக்கவும் ஒன்றும் இல்லை. அப்புறம் எப்படி சார் மார்க்கு கொடுக்கறது? 10க்கு எந்த மார்க்குமே கொடுக்க முடியாது அவருக்கு. ஏன்னா நாங்கள் தொகுதி மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறோம். மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள்ல இருந்து நம்ம மதிப்பெண்களை கணக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் மக்கள் மதிப்பெண் எவ்வளவு பார்க்கலாம். நாகை தொகுதி எம்பி கோபால் அவர்களுக்கு மக்கள் வழங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள், அவர்களுடைய கருத்துக்கள்ல இருந்து நம்ம கன்சால்டேட் பண்ண மதிப்பெண் அப்படிங்கிறது 10க்கு வெறும் 2 மதிப்பெண்களை தான் திரு கோபால் அவர்கள் பெற்றுகிறார். 10க்கு 2 மதிப்பெண்களை மட்டும்தான் பெற்றிருக்கிறார். பல்வேறு கூறுகளின் அடிப்படையில் எவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றிருக்காருன்னு பார்த்துருக்கிறோம். மொத்த மதிப்பெண்கள் என்ன பார்ப்போம். நாகப்பட்டினம் எம்பி திரு கோபால் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மொத்த மதிப்பெண் அப்படிங்கிறது 100க்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 100க்கு சராசரியாக மற்ற அதிமுக எம்பிகளுக்கு ஆவரேஜாக வாங்கியிருக்கிறார். 33 மதிப்பெண்களை திரு கோபால் அவர்கள் பெற்றுக்கிறார். இது சராசரியான மற்ற அதிமுக எம்பிகளோட சமமாக இருக்குது. குறிப்பாக டெல்டாவில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த தஞ்சை மற்றும் மயிலாடுதுறை எம்பிகளுக்கு நிகராக இருக்கிற ஒரு மதிப்பெண்ணாகவும் நம்ம இதை மதிப்பிட வேண்டியிருக்கு. எந்த அடிப்படையில் இந்த 33 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார், என்னென்ன விவரங்களினுடைய அடிப்படையில், முழு விவரங்களையும் நீ பார்ப்போம். நாகை எம்பியை பொறுத்தளவு
வருகை பதிவில் 10க்கு 7 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். தமிழகத்திற்காக ஒலித்த குரல் அடிப்படையில் 15க்கு 5 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். நாடாளுமன்ற செயல்பாட்டை பொறுத்தளவு 10க்கு 3 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். அதே போல தொகுதியை பார்வையிட்டதை பொறுத்தளவு 10க்கு 3 மதிப்பெண்களை அவர் பெற்றிருக்கிறார். தொகுதி மேம்பாட்டு நிதி பயன்பாட்டை பொறுத்தளவு 20க்கு 8 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். வாக்குறுதி நிறைவேற்றத்தை பொறுத்தளவு 25க்கு 5 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். மக்கள் மதிப்பெண் அப்படின்னு பார்க்கும் பொழுது 10க்கு 2 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். மொத்தம் 33 மதிப்பெண்களை 100க்கு அவர் பெற்றிருக்கிறார். கோலாகலம் சார், நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். இவருடைய மதிப்பீடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவருடைய செயல்பாடு, நாடாளுமன்ற தொகுதி செயல்பாட்டை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் அட்டண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், ஒரு 80% அப்படி. நான் அவருடைய இதை ஃபுல்லாக செக் பண்ணேன். ஒரு சில செஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய அட்டண்டன்ஸ் 100% இருக்குது. இப்போ 2018 கடைசியாக இந்த செஷனில் டாக்டர் கோபாலுடைய அட்டண்டன்ஸ் 94%. ஸோ சராசரி வந்து 80, நீங்கள் போட்டிருக்க கணக்குப்படி 10க்கு 7 அந்த மாதிரி. ஓகே, அட்டண்டன்ஸ். கேள்விகளை பொறுத்தளவில் ஒரு தேசிய சராசரியை காட்டிலும் அதிகமாக இருக்குது, 302 கொஷின்ஸ். விவாதம் குறைவாக இருக்கிறது. விவாதத்தை பொறுத்தளவில் கூட சில நேரத்தில் குறைவான விவாதம் இருக்கும், ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயங்களை வந்து அவங்க ஈர்த்திருப்பாங்க. அப்படி பார்த்தால் இவர் வந்து விவாதம் அப்படிங்கிறப்போ இவர் என்ன மாதிரியான விவாதங்கள் வச்சுருக்கா, இதில் வந்து அவருடைய டோட்டல் விவாதங்களை பார்க்குறப்போ எனக்கு சில மதிப்பீடுகள் இருக்குது. ஒரு சில முக்கியமான விஷயம், முதல்ல ஒரு ஐடியாவுக்கு இவர் எதெல்லாம் பற்றி விவாதிச்சிருக்கா அப்படின்னா, மீனவர்களுக்கும் தனி அமைச்சகம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விவாதத்தை இது பண்ணி, பெண் குழந்தைகளை காப்பாற்ற நாடு முழுவதுமே தொட்டில் குழந்தைகள் திட்டத்தை அமல்படுத்தணும் அப்படின்னு, இலங்கை கடற்படையினர் பிடித்து வைத்திருக்க மீனவர்களை விடுவிப்பது தொடர்பாக, அதே போல் நாகப்பட்டினத்தில் 6 ரயில்வே மேம்பாலம் கட்டணும், இந்த மாதிரி தேசிய விவசாய காப்பீட்டு திட்டத்தை தொடரணும், உப்பு மீதான வரியை முழுமையாக நீக்கணும், இந்த மாதிரியா நிறைய தொகுதி சார்ந்த செயல்பாடுகள் அந்த தொகுதி சார்ந்த விஷயங்களுக்காக. இதில் ஓவராலாக பார்த்தா நிறைய விஷயங்கள். அப்புறம் இந்த தலித்துகளுக்கு எதிரான நாடு முழுக்க நடக்கக்கூடிய வன்முறைகள் கண்ட்ரோல் பண்ணப்படணும், பசுக்காவலர்களால் தாக்கப்பட்ட அடிக்கடி வன்முறைகள், கொலைவெறியாட்டங்களா, அது இப்படியா நிறையா பேசியிருக்கேன். இதில் என்னென்னா ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரத்தில் ஒரு தேசிய அளவிலான விவாதங்களாக அவர் முன்னெடுத்திருக்க பெரும்பாலான விஷயங்கள். ஆனால் அவர் தொகுதி சார்ந்த அந்த நாகப்பட்டினம் தொகுதி சென்ட்ரிக்காக அவர் வந்து மிக முக்கியமான விவாதங்கள், மிக முக்கியமான ஒரு கவன ஈர்ப்பு எதையுமே அவர் மேற்கொள்ளலை. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு பலவீனமான தொகுதி, ஒரு வல்னரபிள் கான்ஸ்டிடுவன்சி. அது இயற்கை சீற்றங்கள், அப்புறம் பொதுவாக அரசு கவனிக்காமல் இருப்பது, எம்பிக்கள் கவனிக்காமல் இருப்பது, இப்படி எல்லாராலும் ஒரு கைவிடப்பட்ட ஒரு தொகுதியாக இருக்கக்கூடியது. இது பற்றி தான் நிறைய பேசியிருக்கணும், ஆனால் எதுவுமே பேசுகிறேங்கிறது வருத்தத்துக்குரியது. ஒரு விஷயம் என்னன்னாக்க, எப்போதுமே ஒரு புயல் அடிச்சுன்னா நாகப்பட்டினம் வேதாரண்யம் நம்ம காதில் ஒலிக்குது. அட்லீஸ்ட் அங்கே நிரந்தரமான ஒரு பேரிடர் மீட்பு மையம் அமைக்கணும்னா அது கேட்டிருக்கக்கூடாதா? கேட்டு அமைக்கிறாங்க, அமைக்கல, அது அவங்களுடைய இஷ்டம். ஆனால் அதற்காக இவர் குரல் கொடுத்துருக்கணும் இல்லையா? இவர் வந்து ஆளுங்கட்சி தரப்பில் இல்லை, எதிர்கட்சி வரிசையில் தான் இவர் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்போ அந்த குரல் கொடுத்துருக்கணும், அது கூட செய்யலை. அதே போல் மீனவர்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே வந்து உங்களுக்கு விவசாய கூலிகள், விவசாய தொழிலாளர்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடுவன்சி. நீங்கள் வந்து 68 நடந்த கீழ வெண்மணி படுகொலை நடந்தது, அது வந்து கீழவேலூர் தொகுதியில் தான் வருது. ஸோ இந்த கான்ஸ்டிடுவன்சியில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான அக்ரிகல்ச்சர் பற்றி அவர் ஏதாவது பேசியிருக்காரா? அக்ரிகல்ச்சர் தொழிலாளர்களுடைய நலன், அவர்களை காப்பது, இது தொடர்பாக அவர் பேசியிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா ஜீரோவாக இருக்குது. சரி, இதை விட இதில் வந்து இவர் எதை சாதித்தார் அப்படிலாம் கேட்குறப்போ, எதிர்கட்சி வரிசையில் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்போதும் கம்மி, குரல் தான் கொடுக்க முடியும். ஆனால் இவரளவில் இவர் சாதிக்க முடியும் அப்படின்னா தொகுதி மேம்பாட்டு நிதி இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்துறதான். ஆனால் அதில் கூட அவர் சின்சியராக செயல்படலைங்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரியது. ஏன்னா அது வந்து அவருடைய சாய்ஸ். அவர் வந்து தன்னுடைய பாக்கெட்டில் இருக்க பணத்தை எடுத்து செலவழிக்க போகல, அரசு தருகிறது, அதை எடுத்து செலவழிக்கிறதுல அவர் ரொம்ப பின்தங்கி இருந்திருக்கிறார். அப்படி அதைத்தான் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, 2 மார்க் கொடுக்குறாங்க. இந்த மக்கள் தந்து அந்த மதிப்பீடு தவிர்த்து மற்றெல்லாம் நாம போட்ட மார்க்கு, மக்கள் போட்ட மார்க்கு ரொம்ப ரொம்ப நம்ம போட்ட ஃபார்முலாவாக இருக்குது. அதுக்கு காரணம் அவர் வந்து தொகுதியை பார்வையிடாததும் தொகுதி மேம்பாட்டு நிதியை சரிவர பயன்படுத்தாததும் தான்.
நிச்சயமா ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தையும் பதிவு செஞ்சிருக்கீங்க. அதிகமான விவசாய கூலிகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அது சார்ந்த பல போராட்டங்கள், ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் நிகழ்ந்த ஒரு 40 வருஷமா நடந்துட்டு இருக்க ஒரு பெரிய விஷயம். அது பற்றி ஒண்ணுமே பதிவில்லை பார்லிமெண்ட்ல. நிச்சயமா ஒரு பெருந்தொகையான மக்களுக்கான பிரச்சனையை அவர் பேசுபொருளாக கொண்டு போகலை. ஆனால் தேசிய அளவில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறார். அவர் குறித்தான நம்முடைய மதிப்பீட்டை ஷியாம் எப்படி பார்க்கலாம்? பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பையன் ஒழுங்காக போகிறான், ஆனால் மார்க் மட்டும் வாங்குறது இல்லை. அது மாதிரியான ஒரு நிலவரம். கோபால சீனிவாஸ் சொன்னது ரொம்ப சரி. தொகுதி பிரச்சனைகள் குரல் கொடுக்கறது கூட அவர் தவறிட்டார். 2-3 உதாரணம் என்னால் சொல்ல முடியும். வேதாரண்யம் உப்புக்கு ரொம்ப புகழ் பெற்றது. சுதந்திர போராட்ட காலத்தில் மூதறிஞர் ராஜாஜி உப்பு சத்தியாகிரகத்துக்கு வேதாரண்யத்துக்கு தான் போனார். இன்னி வரைக்கும் அதுக்கான நினைவு நடையெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அங்கே ஒரு உப்பு ட்ரெயின் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே அங்கேருந்து வடநாட்டுக்கு உப்பு போயிட்டு இருந்தது. உப்பு ட்ரெயின் நின்று 30 வருஷம் ஆச்சு. அது கொண்டு வரேன்னு பல எம்பிக்கள் சொன்னாங்க. அதில் கோபாலும் ஒருத்தர். இன்னைய தேதி வரைக்கும் அது கிடையாது. உப்பள தொழில் சுத்தமாக அவுட்டு. மாம்பழம் அங்கே ரொம்ப ஃபேமஸ். அது நீங்கள் கேள்வியே பட்டிருக்க மாட்டேங்க. ராஜபாளையம் நம்ம கோலால் சீனிவாஸ் ஊர் ராஜபாளையத்தில் சப்பட்டான ஒரு மாம்பழம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது மாதிரி அங்கேயும் நாகப்பட்டினம் லோக்கல் வெரைட்டி. அதுக்கு ஒரு தொழிற்சாலை அமைக்கணும், செய்யலை. அதை விட பெரிய அநியாயம், வேதாரண்யத்தில் ஆசியாவிலேயே பெரிய நெல் கொடோன் கட்டி ரெடியாக இருக்குது மத்திய அரசாங்கம் ஃபண்டோட. ஆனால் திறக்கப்படவே இல்லை. இவர் காலகட்டம் பூரா திறக்கப்படவே இல்லை. இப்போ இராணுவ பயன்பாட்டுக்கு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதை எதிர்த்தாவது இவர் குரல் கொடுத்துருக்கிறாரான்னா அதுவும் இல்லை. இவரோட பிரச்சனை என்னன்னா, இவர் அமைச்சரோட நிழலாக வளம் வர்றாரு. அமைச்சரை தாண்டி ஏதாவது செய்யணும்னு நினைச்சாருன்னா அமைச்சர் நம்மளை கோவிச்சுக்குவாரோன்னு இவர் பயப்படுறாரு. இவர் 2 பேரோட ப்ராப்ளம் அதான். நன்னிலத்துக்காரங்க 2 பேருமே இதே ப்ராப்ளத்தில் தான் சிக்கிறாங்க. இப்போ சிக்கும் போது என்னன்னா, கோபால் நல்ல மனுஷன், இஸ் அ டாக்டர், நல்ல பாப்புலர் பர்சன், நல்ல மனுஷன். இன்னும் சொல்ல போனால் பல 2-3 ரயில் ரூட்டை திருவாரூர் வழியெல்லாம் விட்டுலாம் இவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனால் தொகுதி மேம்பாட்டு நிதி ஏன் செலவழிக்கிறான்னு கேட்கும்போது, இதை வச்சு நான் என்ன பண்ண முடியுங்க, வேணால் ஒவ்வொரு ஊராட்சிக்கு 5000 ரூபா பிரித்து தரேன் வாங்கிக்கங்க, இப்படிலாம் சொல்லியிருக்காரு. இப்போ சமீபத்தில் ஒரு வார பத்திரிகையில், வாரம் இருமுறை பத்திரிகையில் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேள்வி கேட்கும்போது, நான் ஒன்றுமே செய்யலைங்க அவரே சொல்லியிருக்காரு. செல்ஃப் அட்மிஷன். இப்படிப்பட்ட நிலைமையில அது நம்ம கருத்துக்களை அறிய முயற்சி இருந்திருந்தோம். ஒரு பகிர்ந்து கொண்டிருந்தாருன்னா நம்ம அதையும் ஒளிபெருப்போம். உங்ககிட்ட சொல்லியா? நிச்சயமா அங்க சொல்லிட்டாரு. வார பத்திரிகையில, வார விருமுறை பத்திரிகையில நான் ஒண்ணுமே செய்யலைங்கன்றாரு. அப்புறம் என்ன பண்ண? இயற்கையாகவே ஒரு தொழில் சார்ந்த ஒரு பகுதியாக நாம் சொல்வது, தொழிற்சாலைகள் ஆலைகள்லாம் கொண்டு வெகு மக்களுக்கு வேலை தர வேண்டிய ஒரு இடமாக அது இல்லை. அதை தாண்டி அங்கே விவசாயத்துக்கான ஒரு பூமியாக இருக்குது, மீன் வளத்துக்கான ஒரு பூமியாக இருக்குது. மீன்பிடி தொழில், பாரம்பரிய தொழில், அதை மேற்கொள்ளலாம். நீங்கள் குறிப்பிட்டது போலவே உப்பள தொழில் இருக்குது. இந்த மாதிரி அந்த மண் சார்ந்து இயற்கையாகவே சில தொழில்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிற ப்ராப்ளம் என்னன்னாங்க, வாய்க்கால் சீரமைப்பு தான் எப்போவுமே ப்ராப்ளம். கடமடை வரைக்கும் இப்போ உதாரணமாக இப்போ நல்ல தண்ணி இந்த வாட்டி இல்லையா, ஆனால் கடமடைக்கு தண்ணி போகலை. என்ன காரணம் அப்படின்னா, வாய்க்கால் சீரமைப்பு இல்லை. அதுக்கு இவரோட ஓன் ஃபண்டு, தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஃபண்டு ஒதுக்கி வாய்க்கால்களை சீரமைச்சிருந்தா தண்ணி நிச்சயமா 3/2 பங்கு அளவுக்கு கர்நாடகாவிலேருந்து அதுவும் ஒரு 2-3 மாதங்களுக்குள்ளாகவே நமக்கு தண்ணி சேர்ந்துச்சு. ஆனால் அது திருவாரூர் மாவட்டத்தில் ஆண்டில் கடைமடை பகுதிகளுக்கு வரலை அப்படின்னு ஏராளமான விவசாயிகள் அங்கிருந்து போராட்டம் அல்லது செய்திகள் சேனல்களில் சொல்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்துருந்தோம். அந்த விஷயத்தை இவர் சரி செய்யாதுங்கிறது என்ன மாதிரியான செயல்பட சீனிவாஸ் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இதை அவரை சரி செஞ்சுருக்கணும்னா எதன் மூலமாக செஞ்சுருக்க முடியும்? தன்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதி ஒன்று. இன்னொன்று, அவருக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ், தமிழ்நாட்டில் இருக்க ஆளுங்கட்சி அவருடைய, அவர் அந்த ஆளுங்கட்சி. ஸோ அரசிட்ட ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த தமிழக அரசுடைய உதவி, தன்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதி, இந்த இரண்டையும் பயன்படுத்தி அவர் செய்யணும்னா ஒரு அளவுக்காவது சாதிச்சிருக்க முடியும். ஆனால் இப்போ நீங்கள் கொடுத்துருக்க மதிப்பெண்படி தொகுதி மேம்பாட்டு நிதி பார்த்தீங்கன்னா, அவர் பயன்படுத்துக்கு ஒரு 40% தான் அவருக்கு நீங்கள் மார்க் கொடுத்து, ஜஸ்ட் எபவ் பாஸ் மார்க்கு அவர் வாங்கியிருக்காருன்னா இது ரொம்ப ஒரு மோசமான விஷயம். அப்படின்னா ரொம்ப ரிலக்டண்ட்டாக ஒரு செயல்பட முடியாத ஒரு எம்பியா, இல்லாட்டி செயல்படாத எம்பியா ஏதோ ஒரு விதமாக அவர் இருந்திருக்கார். அவருக்கு 2 நேற்று நம்ம மயிலாடுதுறை பார்த்துருந்தோம். அந்த எம்பி தெளிவாக சொல்லியிருந்தார், நாங்கள் ஒரு 5-6 எம்பிகள் வச்சிருக்கக்கூடிய கட்சிக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை கூட பாஜக அரசு எங்களுக்கு கொடுக்கல. 37 எம்பியோட இருக்கிற நாங்கள் எதை போய் பரிந்துரைத்தாலும் அது வர்றதில்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அந்த நிலைமை இவருக்கு இருந்திருக்கும். தொகுதி நிதி இயல்பாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் அலாட் பண்ணி அது எல்லா எம்பிகளுக்கும். இவர் 2 ஊராட்சி இவர் சொந்தமா தத்தெடுத்திருக்காரு. அக்கரைப்பேட்டை 1, பில்லூர் 1. 2லயும் என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தா ஒண்ணுமே செய்யல. That is the problem. 2 ஊராட்சி தத்தெடுத்த கிராமம். நம்ம ஒரு எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கறனால எதுவும் செய்ய முடியலைன்னு அவங்க இது ஃபண்ட் அவர் ஓன் ஃபண்ட் தானே, அவர் தான் கொடுத்தாச்சே. தொகுதி மேம்பாட்டு நிதியில அவர் கடிதம் கொடுத்தா அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் உரிய நடவடிக்கைகள் எடுக்க போறாரு, அவ்வளவுதான்.
சொந்தமாக 2 கிராமம் தத்தெடுத்ததில் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு கிராமத்தில் வந்து இந்த ஹை பீம் லைட், ஹை மாஸ்ட் லைட் உண்டு இல்லையா, ஒயர் கோபுர லைட், அதை மட்டும் போட்டிருக்காரு. மற்றபடி அந்த 2 கிராமத்துக்கே ஒன்றும் செய்யலை. இவர் எப்படி தொகுதிக்கு செய்ய முடியும்? செய்ய முடியலைங்கிறதுல அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அரசுகிட்ட சொல்லி செய்யறதுங்கிறது 2வது விஷயம் சார். அது ஒரு எதிர்க்கட்சி, நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அது வந்து எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறவங்களுக்கு அது உத்தரவாதமே தர முடியாது. முடியும், இல்லாட்டி முடியாமலே போகும். சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது அதுதான் நடக்கும் எப்போதுமே. ஆனால் நீங்களே முன் வந்து செய்யக்கூடியதுங்கிறது தொகுதி மேம்பாட்டு நிதி. அதில் யாருமே உங்க கையை கட்டி போடல. அது வந்து உங்களுக்கு உரிய நிதி உங்களுக்கு ஒதுக்கப்படும். அதுல ஆர்வம் காட்டல. நீங்க செய்யக்கூடிய விஷயத்தையும் ஒழுங்கா செய்யலையே, அதையும் தான் கேட்கிறேன். நிறைய எம்பிக்கள் அந்த பணத்தையே திருப்பி கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் இருந்திருக்கு. இந்த முறையும் அது நம்ம நரசிம்மராவ் காலத்துல தொகுதி மேம்பாட்டு நிதி திட்டம் அறிமுகப்படுத்தப்படுதுங்க 1991 காலகட்டம். அப்ப சின்ன அமௌண்ட் தான். சொன்னப்பட்ட காரணமே என்னன்னா, பல்வேறு ரெட்டாபிசம் காரணமாக தொகுதிக்கு செய்ய முடியலன்னு எம்பிக்கள் சொல்லும்போது அவங்க வந்து செய்யறதுக்காகத்தான் இந்த நிதி, இந்த வெரி சேம் பர்பஸே இதுதான். ஆக அங்க வந்து ஒரு மாபெரும் திட்டம் என்னால் செய்ய முடியல, இப்போ நாகப்பட்டினம் துறைமுகத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் என்னால் செய்ய முடியல, அது வந்து அவர் சொல்ற ஆர்குமெண்ட்டை என்னால் ஒத்துக்க முடியும். ஆனால் சின்ன சின்ன திட்டங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப ஒருவேளை ஒவ்வொன்றுக்கும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட பரிந்துரை செஞ்சு அந்த பணத்தை மாவட்ட ஆட்சியர் அவங்க அதிமுக அரசு தானே சார் இருக்கு. அதை விட்டுருங்க. எம்பியோட ஃபண்டுங்கிறது எப்பவுமே வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தானே செய்ய முடியும். நிர்வாகத்தை அவங்க தானே நடத்த முடியும். மாவட்ட அதிகாரி பரிந்துரைக்கலாம். ஒருவேளை அவங்க செய்யாம இருந்திருக்கலாம். அப்படி கூட அவங்க சொல்லலாம். அவர் கோலார் சின்ன சொன்ன மாதிரி அவங்க கவர்மெண்ட் தான் நடக்குது. அவங்க கவர்மெண்ட் தான் சார் நடக்குது. அது செய்ய முடியலன்னா அப்படி ரொம்ப மோசம்னு அர்த்தம். சோ அப்ப மக்களினுடைய மதிப்பெண்கிறது நியாயமான ஒரு மதிப்பெண்ணா தான் வெளிப்பட்டு கூட போட்ட மாதிரி தெரியுது. நிச்சயமா ரொம்ப முக்கியமான விஷயங்களை பார்த்திருக்கிறோம். எம்பி குறித்த பல மதிப்பீடுகளையும் செஞ்சிருக்கிறோம். தொடர்ந்து இந்த நாகை தொகுதிக்கு வரும் தேர்தலில் யாரெல்லாம் வேட்பாளராக்கப்படலாம், எந்தெந்த கட்சியின் சார்பில் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். முதல்ல அதிமுக சார்பில் யார் வேட்பாளராக்கப்படலாம் பார்ப்போம். அதிமுக சார்பிலையும் நம்ம பார்க்கும் பொழுது தற்போது அங்கு எம்பியா இருக்கக்கூடிய திரு கோபால் அவர்கள் மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதே போல 2016 தேர்தலில் திருத்துறைப்பூண்டி தொகுதியில் போட்டியிட்ட திருமதி உமா மகேஸ்வரி அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. தொடர்ந்து திமுகவினுடைய சார்பில் யார் அங்கு போட்டியிட வாய்ப்பு இருக்கு பார்ப்போம். திமுகவினுடைய சார்பில் 3 முறை தொடர்ந்து அங்கு எம்பியா இருந்த திரு விஜயன் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதே போல தாழை அறிவழகன் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இவர் முன்னாள் நகரமன்ற தலைவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதே போல 3ஆவதாக ஒருவருக்கும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அவர் திரு ராமகிருஷ்ணன், திருவாரூர் மாவட்ட துணை செயலாளராக திமுகவில் இருக்கக்கூடியவர். காங்கிரஸ் சார்பில் அங்கு யாருக்கு போட்டியிட வாய்ப்பு இருக்கும் பார்ப்போம். கடந்த தேர்தலில் போட்டியிட்டவரான திரு செந்தில் பாண்டியன் அவர்கள் இந்த முறை அங்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல காங்கிரஸ் பொதுக்குழு உறுப்பினரான திரு அமிர்தராஜ் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. நாகையை பொறுத்தளவு, குறிப்பாக கீழத்தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தொகுதியை பொறுத்தளவு ரொம்ப முக்கியமான பங்காற்றி இருக்கக்கூடியது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அங்கு அதிக முறை வென்ற ஒரு கட்சியாக இருக்குது. அந்த கட்சியினுடைய சார்பில் அங்கு யார் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். நாகப்பட்டினத்தை பொறுத்தளவு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பில் திரு அருள் துரைராஜன் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இவர் தேசிய நிர்வாக குழு உறுப்பினராக இருக்கிறார். அதே போல அந்த மாவட்டத்திலிருந்து பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினராக முன்னாடி இருந்த திரு உலகநாதன் அவர்கள் அங்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. நம்ம கடைசியாக பார்த்த இந்த 2 கட்சிகள், காங்கிரஸ் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தளவு ஒருவேளை திமுக கூட்டணி உருவாகி அவர்களுக்கு வழங்கப்படும் பட்சத்தில் அவர்கள் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதாக அல்லது தனியாகவே நிற்கும் பொழுதும் அந்த வாய்ப்பு உருவாகலாம்னு எதிர்பார்க்கப்படுது. திரு கோலாகல சீனிவாஸ், யாருக்கான வாய்ப்பாக இருக்கும்? அங்கு ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வர்சஸ் அதிமுகன்னு இருக்கலாமா, அல்லது திமுக வர்சஸ் அதிமுகனே அங்கே இருக்கும், திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அதை ஒதுக்காதுன்னு எடுத்துக்கலாம்? அதாவது பொதுவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு தனியாக ஒரு செல்வாக்கு இருக்குது. ஜெயிக்கக்கூடிய செல்வாக்கு இல்லைனாலும் ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஓட் பேங்க் இருக்குது. 2014 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சேர்ந்து தனியாக நின்னாங்க, ஒரு லெஃப்ட் ஃப்ரண்ட்டாக. திமுக தனியாக, அதிமுக தனியாக, காங்கிரஸ் தனியாக, இப்படிலாம் நிற்கிறப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெறும் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கூட்டணியோட மட்டும் இருந்துட்டு, சிபிஐ சிபிஎம் அவங்க மட்டும் போட்டியிட்டு கிட்டத்தட்ட 90,000 ஓட்டு வாங்கியிருக்கு 2014. அதே நேரத்தில் அதிமுக ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கு, 1,06,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கு. அப்படி இருந்தாலும் கூட
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்று ஒரு 90,000 ஓட்டு இருக்குது. ஆனால் இது தொடர்ந்து வந்து நாகை என்பது சிபிஐக்கு உண்டான தொகுதியாகவே கருதப்பட்டு வந்ததா அப்படின்னு பார்த்தா 2004 அந்த அவுட்லுக் மாறி இருக்கு. இப்போ 2004 அவங்க வந்து சிபிஐயும் சரி சிபிஎம்மும் சரி திமுக கூட்டணியில் இருந்தது. இந்த 2004 தான் 40க்கு 40 அவங்க ஸ்வீப் பண்ணாங்க. அந்த டயத்தில் சிபிஐ வந்து கோயம்புத்தூர்லேயும் தென்காசிலையும் போட்டியிட்டது. சிபிஎம் வந்து நாகர்கோயிலையும் மதுரையிலையும் போட்டியிட்டது. அப்போ வந்து நாகையில் யார் போட்டியிட்டானா விஜயன் போட்டியிட்டார். ஸோ அதுலேருந்து தொடர்ந்து விஜயன் வந்துட்டு இருக்கார். அதனால எப்படி வேணாலும் போகலாம். இதில் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த தொகுதியை கொடுக்கறது அப்படின்னு முடிவு பண்ணினால் ஒருவேளை நாகை கோயம்புத்தூர் அதை அவங்க தள்ளிவிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. தென்காசியை டிஎம்கே ரீட்டைன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வழக்கம் போல் விஜயனுக்கு கொடுக்கப்படலாம். ஏன்னா விஜயன் வந்து தொடர்ந்து 3 முறை ஒரு எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாமல் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே வந்திருக்காரு. ஒரு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அது திமுகவை எடுத்துக்கலாம்னு கூட நினைக்கலாம் இல்லையா? ஏன்னா விஜயன் 3 முறை இல்லை, அதுவும் இருக்குது அப்படியே எடுத்துக்கலாம், அல்லது இந்த மாதிரியும் ஆகலாம். ஆனால் இதில் வந்து சிபிஐ வந்து கிளைம் பண்ணினால் அநேகமாக இந்த நாகையை கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா கோயம்புத்தூரை காட்டிலும் இன்றைக்கி கோயம்புத்தூரை காட்டிலும் அதே போல் தென்காசியை காட்டிலும் நாகையில் வந்து அதனுடைய ஓட் பேங்க்கு அதிகம். நிச்சயமாக அதனுடைய ஓட் பேங்க் அதிகம். திருஷ்யாம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுக சார்பில் 3 முறை தொடர்ந்து எம்பியாக இருந்த விஜயன் அவர்கள் இந்த முறை சமீபத்தில் அறிவிக்கப்பட்டிருந்த நாடாளுமன்ற பொறுப்பாளர்கள் அவர் வேற ஒரு தொகுதிக்கு பொறுப்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ நாகப்பட்டினத்தில் மீண்டும் ஒருவேளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ அல்லது வேறு ஏதாவது கூட்டணி கட்சிக்கோ கொடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு அல்லது புதிய வேட்பாளருக்கு கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாமா? கோலாகல சீனிவாசோட அப்சர்வேஷன் கரெக்டு. 2004க்கு பிறகுன்னு சொல்கிறாரு. 2007 அந்த மறுசீரமைப்புக்கு பிறகு வந்து கம்யூனிஸ்டுகளின் கோட்டை அப்படின்னு அதை பிளைண்டாக நம்ம வர்ணிக்க முடியாது. நாகப்பட்டினத்தில் இயல்பாகவே வந்து திமுகவோட செல்வாக்கும் ஜாஸ்தி தான், அதையும் நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் நான் அதை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்து விடுவார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சிக்கு என்று தனிப்பட்ட முறையில் வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகள் வந்து கம்மி தான். காங்கிரஸ் கட்சிக்கு நீங்கள் எவ்வளோ தொகுதி கொடுத்தாலும் அந்த தொகுதியில் மற்ற கட்சிகள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அதை அடிச்செறிஞ்சிடணும்னு பார்ப்பாங்க. இதான் வழக்கமாக நடக்கிறது. நீங்கள் சட்டமன்ற தேர்தல் எடுத்தீங்கன்னா கூட 2016 41 தொகுதி கொடுத்தாங்க. ஆனால் வின்னபிலிட்டி ரேஷியோ வந்து வெறும் 8 தான். ஸோ எப்போ வின்னபிலிட்டி வந்து கம்மி. அந்த பாணியில் பார்த்தால் ஓரளவுக்கு வின்னபிலிட்டி இருக்கக்கூடிய தொகுதி வந்து நாகப்பட்டினம் என்பதால் காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தி கேட்கும் என்பது எனது சொந்த அபிப்பிராயம். ஏன்னா கடந்த காலங்களில் பார்க்கும் பொழுது அங்கே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதிக முறை ஜெயிச்சிருக்கு. திமுக 3 முறை தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக கடந்த 2 தேர்தல்களை ஜெயிச்சிருக்காங்க. இந்த எல்லா பார்வையும் வந்து தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகா நம்ம எடுக்கணும். 2007க்கு முந்தி 2007க்கு பிந்தின்னு நம்ம எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது வந்து அப்படி பிளைண்டாக வந்து நம்ம அப்படி சொல்லிட முடியாது. திமுகவுக்கு வந்து நிச்சயமாக அந்த தொகுதியில் வந்து ஆதரவு அதிகம் தான், அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் திமுக கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கக்கூடிய தொகுதிகள் இதுக்கு பாசிபிள் நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திருவாரூர் மாவட்டத்துக்குள்ளேயே அதிமுக ஜெயிச்ச தொகுதி அப்படின்னா அது நன்னிலம் மட்டும்தான். அதுவும் காங்கிரஸ் எதிர்தரப்பில் போட்டிட்டு இருந்துச்சு திமுக கூட்டணியில். அப்போது அதையெல்லாம் திமுக கன்சிடர் பண்ணி காங்கிரஸுக்கு ஒதுக்குறதுல அவங்க அதெல்லாம் முன்வைக்கலாம் இல்லையா? அந்த இடத்துல திமுக அமில பரிசோதனை எப்போ வரும்னா, திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் ஒருவேளை முன்னாடி வந்தால் நீங்கள் சொல்கிற அமில பரிசோதனை வந்து திமுக நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஏனென்றால் திருவாரூர் வந்து கலைஞர் நின்று வென்ற தொகுதி. அந்த இடத்துல எவ்வளவு ஓட்டு வாங்க போறாங்கன்னு பார்க்கணும். திமுகவே ஜெயிக்கிறதா வச்சுக்கிட்டா கூட ஓட்டிங் எவ்வளவு, ஏன்னா கலைஞர் வந்து போன தடவை ஹையஸ்ட் ஓட்டு டிஃபரன்ஸ், அந்த ஓட்டிங் இருக்கா அப்படின்னா எவ்வளவு தூரம் வந்து நம்மளோட கூட்டணி கட்சி நம்ம ஓட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு அப்படின்னு திமுக கண்டிப்பா செல்ஃப் அசஸ்மெண்ட் எடுக்கும். ஆக நாகப்பட்டினம் தொகுதிக்கு யார் எம்பி என்பது திருவாரூர் தொகுதிக்கு சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் வரப்போதா இல்லையாங்கிறத நாடாளுமன்ற தேர்தலோட சேர்ந்து வந்தா திருக்கோலகல சீனிவாசன் நீங்க சொல்ற அதோட சேர்த்து என்னோட இந்த கேள்வியும் கூட, ஒரு மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி இருக்கக்கூடிய அந்த திருவாரூர் சட்டமன்ற தொகுதியும் இந்த நாகை பாராளுமன்ற தொகுதிக்குள்ள வருது. அப்படிப்பட்ட தொகுதியை திமுக தனக்குள்ள வைத்துக் கொள்ளணும்னு நினைக்குமா, அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் மாதிரியான கட்சிகளை கூட ஒதுக்கலாம்னு யோசிப்பாங்களா? இல்லை, நான் அதான் சொன்னேன், 2004 எட்ஜோ அது வந்து பார்வை மாறி இருக்கு. அநேகமாக இது திமுக தான் ரீட்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்க. திமுக சார்பில் விஜயனுக்கு ஒரு கூடுதல் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு இது ஷாம் சார்ட்டேருந்து நான் மாறுபடுற ஒரு விஷயம், காங்கிரஸுக்கு இது கிடைக்கும் ஒருவேளை அப்படின்னு சான்ஸ் சொல்கிறாங்க. எனக்கு அதில் வந்து வேறு விதமான அபிப்பிராயம் இருக்குது. இப்போ கடைசியாக நடந்த 2014 தேர்தலில் காங்கிரஸ் தனியாக நின்ற போது 23,000 வாக்குகள் தான் பெற்றது. தனியாக நின்ன பாட்டாளி மக்கள் கட்சி கூட 43,000 வாக்குகள் பெற்றது.
ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றதிலும் பாதி தான் காங்கிரஸ் பெற்றிருக்கு. பாமக அப்படிங்கிறது தேமுதிக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளோடலாம் சேர்ந்து கூட்டணியில் நின்று நம்பர்ஸ் தானுங்க. அவங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு என்ன இருக்கு? இல்லை, காங்கிரஸ் 23,000 தான் பெற்றிருக்கு. அதே நேரத்தில் திமுக பார்த்தீங்கன்னா 3,28,000. இன்னொன்று கலைஞருடைய தொகுதியும் வரக்கூடிய ஒன்று. அப்படிங்கிறப்போ அநேகமாக திமுக அதை ரீட்டைன் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஆனால் திரு விஜயன் வந்து வேறொரு நாடாளுமன்ற தொகுதிக்கு இப்போ பொறுப்பாளராக இப்போ அதுதான் ஒரு டவுட். அப்படி இல்லைன்னா விஜய் தவிர்த்து வேற ஒருத்தர் கூட போடலாம். வேற ஒருத்தர் கூட அவங்க வந்து போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் டிஎம்கே ரீட்டைன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு அதற்கு அடுத்தபடினா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கொடுக்கலாம். ஒரு சின்ன மாறுபாடு தான் என்னன்னா, 40 தொகுதியில் வந்து காங்கிரஸ் கட்சிக்கும் பிற கூட்டணி கட்சிகளுக்கும் ஏதோ சில தொகுதிகள் கொடுத்து தான் ஆகணும். வேற வழி கிடையாது இல்லையா? கூட்டணின்னு இருந்தா தனியாக வந்து திமுக தான் 40லையும் போட்டி போட போதுன்னா கோலாகல சீனிவாஸ் சொல்றது மிகவும் சரி. ஆனால் சில தொகுதிகளை கொடுக்க வேண்டும் என்று கட்டாயம் வரும்போது கேட்பது எது என்பதுதான் கேள்வி. காங்கிரஸ் கேட்கும் தொகுதியில் இது இருக்கும், கம்யூனிஸ்டுகள் கேட்கும் தொகுதியில் இது இருக்கும். அந்த வகையில் கூட்டணிக்குள்ளேயே ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதியா எந்த கூட்டணி அமைஞ்சாலும் சரி வின்னபிலிட்டி பார்த்தாலே செய்வோம். இந்த இடத்துல அதிமுக சார்பில் மீண்டும் சிட்டிங் எம்பியை வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாமா? இல்லை, அதிமுக வர வழி இல்லை. அதாவது ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் அவர்கள் வந்து இந்த ஃபீட்பேக்கையோ இல்லை அவர் நினைத்தபடி வேற கேண்டிடேட்டையோ மாற்றி போடுவார்கள். ஆனால் இப்போது இருக்கிற அதிமுக தலைமையால் அந்த முடிவு எடுக்க முடியாது. அதனால சிட்டிங் எம்பி அப்படித்தான் அவங்க போவாங்க. இல்லை அதிமுக கூட்டணியில் வந்து பிஜேபி கூட தள்ளி விட்டுருவோம். நம்ம இந்த இடத்துல ரிசர்ச் பண்ண அளவில் அமைப்பு பலம் அப்படிங்கிறது அமமுகவுக்கு நாகை தொகுதிக்குள்ள பெரிய அளவில் இருக்கிறத நம்மளால் அசஸ் பண்ண முடியல. ஆனால் அங்கே திவாகரன் அவர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக அது படுது. அந்த வகையில் அரசியல் விமர்சகர்கள் அப்படி ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. திவாகரனால் அங்கே அதிமுக வாக்குகளில் வந்து பெரிய அளவில் பிளவு ஏற்படலாம் அல்லது அது ஒரு முக்கிய ஃபேக்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே ஷியாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திவாகரன் வந்து அவர் ரூலிங் அதிமுக சைடில் தானே இருக்கிறாரு. திவாகரனோட செல்வாக்கு அங்கே கூடுதலாக இருந்தால் அது இயல்பாக வந்து அதிமுகவோட செல்வாக்கை தான் அதிகரிக்கும். ஆனால் சிட்டிங் எம்பி கோபாலே திருப்பி வந்து கேண்டிடேட் அப்படின்னா மக்கள் கருத்து இந்த 2 மார்க் கருத்து தான் அங்கே எதிரொலிக்கும். ஏன்னா அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா தானே இருக்கும். சிட்டிங் எம்பியை போடுறதுங்கிறது தவறு, ஆனால் அந்த தவறு தான் திருப்பியும் செய்யப்படும். அது தவறு அப்படிங்கிற பட்சத்திலும் அது மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு ஏன் வேற வழி இல்லை. என்ன காரணம்னா அப்படி இன்னொரு கேண்டிடேட்டை புஷ் பண்ற அளவுக்கு இங்க யாருமே வந்து ஜெயலலிதா கிடையாது. இல்லை சிட்டிங் எம்பி கோபால் இப்போ நம்ம மக்கள் சொல்லியிருக்க நம்ம அசஸ்மெண்ட்டே விட்டுருங்க. மக்கள் சொல்லியிருக்க அசஸ்மெண்ட் படி ரொம்ப ராக் பாட்டத்தில் இருக்கு. அப்படிங்கிறப்போ அவரை சிட்டிங் எம்பியை வந்து திரும்ப நீங்கள் கொடுத்தீங்க, சீட்டு கொடுத்தீங்க, என்ன ஆகுங்கிறது தெரியுது. ரொம்ப வெளிப்படையாக ஆப்வியஸாக தெரியுது. ஆனால் வேற வழியும் இல்லைங்கிறாரு. இல்லை அதான் சொல்கிறேன். அப்படி பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறது திட்டவட்டமாக தெரிகிறப்போ எதுக்கு இவரை போட்டு நீங்கள் கையை சுட்டுக்கணும்? இன்னொருத்தர் கூட வேறு யாராவது ஒருத்தர் போடலாமே. ஏன்னா அவரை பற்றி ஒரு புதிய மதிப்பீடு தானே உருவாகும். ஏற்கனவே இவரை பற்றி ஒரு நெகட்டிவ் மதிப்பீடு உருவாகிடுச்சு. இவரை போட்டு நீங்கள் கையை சுட்டுக்கிறதுக்கு பதிலாக ஒரு அபிப்பிராயமே உருவாக்காத ஒரு நபரை, கொஞ்சம் ஓரளவு மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபரை கூட அவங்க சூஸ் பண்ணலாம். அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று திவாகரன் பற்றி கேட்டீங்க. திவாகரனுடைய ஒரு பெரிய செல்வாக்கு மண்டலமாக இது இருக்குமான்னு தெரியல. அது மன்னார்குடி அந்த ஏரியானா ஓகே, பட் இந்த ஏரியாவில் வந்து அவருக்கு ஒரு பெரிய அவருடைய பூர்வீகம், அவர்களுடைய உறவினர்கள்லாம் நிறைய பேர் எனக்கு அந்த அளவுக்கு இருக்கும்னு தோணல. அந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்குமே அந்த விஷயத்தில் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க பெரிய டிசைடிங் ஃபேக்டராக இருப்பாங்கன்னு தோணுது. தினகரன்ல இருந்து ஒப்பிடும் பொழுது அந்த பகுதிகளில் திவாகரனுக்கும் கூடுதலான நீங்க மன்னார்குடி அந்த சைடு இந்த தஞ்சை அப்படின்னு சொன்னா கூட அதை கன்சிடர் பண்ணலாம். இதுல எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல. பட் நீங்க சொல்றது எந்த பாயிண்ட்ல இருந்து வருதுன்னா, மன்னார்குடி முதல்ல வந்து நாகப்பட்டினம் தொகுதியில இருந்துச்சு. தொகுதி மறுசீரமைப்பு அது இல்லங்கும் போது இப்ப தஞ்சாவூர் தொகுதி அப்படிங்கும் போது அதுல அந்த பாயிண்ட் வராது. ஆனால் இந்த சிட்டிங் எம்பி போடுறது கையை சுடுவதாக இருந்தாலும் அதுதான் செய்யப்படும். காரணம் என்னன்னா, ஓபிஎஸ் தம்பி இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு. அவரை வந்து ஒரு கூட்டுறவு சங்க தேர்தல் அதுல இருந்து அவரை விலகி இருக்க சொல்றதுக்கு ஓபிஎஸ் ஆலேயே முடியலையே. சொந்த தம்பியவே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா இவங்க எப்படி கட்சியை கண்ட்ரோல் பண்ண முடியும்? இந்த இடத்துல நாகையை பொறுத்தளவு அது மைனாரிட்டிஸ் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாகவும் இருக்குது. அங்கு சிறுபான்மை இனத்தவர், குறிப்பாக கிறிஸ்துவ முஸ்லீம்கள் இருக்காங்க. அதே போல் தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய எண்ணிக்கையும் வெகுவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. இப்படிப்பட்ட காம்போசிஷனில் இருக்கக்கூடிய அந்த தொகுதி யாருக்கான தொகுதியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம அனுமானிக்கலாம். அதாவது இப்போ வந்து அங்கே நாகப்பட்டினம் மற்றும் நாகூர் சிட்டி இதில் முஸ்லீம்ஸ் அதிகம். பொதுவாக இந்த தொகுதியில் வந்து இப்போ அட் ப்ரெசண்ட்டு 12% வரைக்கும் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்காங்க. அந்த முஸ்லீம்கள் செறிவாக இருக்கிற பகுதி அப்படிங்கிறது நாகூர் டவுன் அண்ட் நாகப்பட்டினம் டவுன் அந்த ஏரியா. அப்புறம் ஆல்ரெடி இது தனி தொகுதி. எஸ்சி பீப்புள் வந்து 33% வரைக்கும் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது.
இதில் வந்து இப்போ சிறுபான்மையினருடைய ஒரு டாமினேஷன் அவங்களும் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்காங்க. அப்படிங்கிறப்போ யார் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக அது திரும்பும். ஷாம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கூடவே மீனவர்களோட வாக்கு வங்கியும் பெரிய அளவில் இருக்கிற தொகுதி. ஏற்கனவே நம்ம தஞ்சாவூருக்கு பேசின அதே மேட்டர் தாங்க. கஜா புயல் வந்து கண்டிப்பாக இந்த தேர்தலில் இதில் பிரதிபலிக்கத்தான் செய்யும். ஏன்னா வந்து சரியான முறையில் நிவாரணம் நடக்கலைன்னு மனக்குறை இருக்குது அவங்களுக்கு. இன்னொன்று, இட்ஸ் இயர் ஆஃப் எஸ்கலேட்டிங் எக்ஸ்பெக்டேஷன். அதாவது எதிர்பார்ப்புகள் எகிறுகிற காலம். மக்களோட எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே போகும், நம்மளால் பூர்த்தி செய்யவே முடியாது. அப்படிங்கும்போது நீங்கள் தென்னை மரத்துக்கு இவ்வளோ ரூபாய் கொடுத்தீங்கன்னா மேற்கொண்டு தான் கேட்க தான் போகிறாங்க. ஸோ எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகாது. அப்போ இந்த எம்பி என்ன ஆறாரு? எம்பி வந்து கஜா புயல் நிவாரணத்தோடு வந்து பார்க்கவே இல்லை. பார்க்கவாது செய்யணும், வெறுமனே ஆறுதலாவது கூறணும். அது கூட செய்யலை. தொகுதி சம்பந்தமான பிரச்சனைகளை ஏதாவது பேசினாரா? பேசலை. அவர் தேசிய அளவில் பிரச்சனையை பேசுகிறார். கோலால சீனிவாசன் சொல்கிறது ரொம்ப சரி. தேசிய அளவில் ஒரு பிரச்சனை பேசுகிறாருங்கிறது நாகப்பட்டினத்தில் பிரதிபலிக்காது. அப்போது பிஜேபி தனியாகவே நிற்கிறதா வச்சுக்குவோம், அதிமுக கூட்டணி இல்லைன்னே வச்சுக்குவோம். அப்பவும் வந்து இவங்க எதிர்த்து தான் ஓட்டு போட போகிறாங்க. அங்கே இருக்கிற சிறுபான்மையினர் எதிர்த்து தான் ஓட்டு போட போகிறாங்க. அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் எதிர்த்து தான் ஓட்டு போட போகிறாங்க. ஆனால் அதிமுகவோட சிட்டிங் எம்பிக்கு யார் ஓட்டு போட போகிறாங்கிறது தான் கேள்வி. அந்த ஓட்டு வந்து விழ வாய்ப்பே இல்லை. உங்கள் இருவருக்கும் மிக்க நன்றி. ரொம்ப முக்கியமான கருத்துக்களை எல்லாம் பதிவு செஞ்சுருக்கிறீங்க. அதுவும் நாகை மாதிரியான ரொம்பவே சிக்கலான ஒரு தொகுதி, நம்ம பகுப்பாய்வு செய்கிறதுக்கே ரொம்ப சிக்கலான தொகுதியில் என்ன மாதிரியான நிலவரம் இருக்குது அப்படிங்கிற துல்லியமான தகவல்களை பலவையும் பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. உங்கள் இருவருக்கும் மிக்க நன்றி. மற்றும் ஒரு பார்லிமெண்ட் பராக் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.